ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிஎஸ்கே அனிமே தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எதுக்குன்னா, இத்தனை நாளாக வீடியோ போடல, நேற்றுக்கு சுதந்திர தினம் அன்றைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லலை, எதுவுமே பண்ணல. என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எனக்கு ஒர்க் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சோம்பேறித்தனம் தான். அதனால தான் இத்தனை நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக முடிஞ்சாலும் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் புதுசாக பண்ணலான்னு இருக்கோம். அதாவது புதுசாக ஏதாவது அனிமே பார்த்து அதோட ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கோம். நான் ஆல்ரெடி இது யோசித்து வச்சுருந்தேன். இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம புதுசாக பண்ணுறதுனால இதையும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணிடுவேன். எப்படி மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பண்ணணும் அதே மாதிரி இதையும் பண்ணுறேன். அதுக்கு சப்போர்ட் கிடச்சா இதை நம்ம கண்டினியூஸாக பண்ணலாம். இல்லைனா இந்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் எத்தனை நாள் கழிச்சு வருது, அதே மாதிரி தான் இருக்கும் அதோட கதையும். அப்படின்னா சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அனிமே மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் அண்ட் ஒன் பீஸ் போஸ்டர்ஸ் ரியாக்ஷன் இதை தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லைஃப்ல ஒரு பொண்ணு வந்து நம்மள திருத்தி மாத்தி அது ஒரு தனி ஃபீலிங் மச்சான். அப்ப ஃபிகர் வந்தா மாறிடுவேன்ற, அதெல்லாம் வெக்கமே எல்லாம் மாறும் மச்சான். இந்த ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிட்டேன். அப்படி பண்ணப்பவே ஒரு 500 போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னென்னா, ஒன் பீஸை சும்மா இது ஒரு ஃபன்னான இது, ஆனால் இதுலேயே டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த ஒரு வீடியோ ஏன் டீட்டெயிலாக இருக்குன்னு சொன்னோன்னா, இதில் நம்ம ஜோரோ கிராஸ் ஆவார். பின்னாடி நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி ஜோரோ கிராஸ் ஆவார். ஜோரோ எப்படி லொக்கேஷன் பார்த்து போவார் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒன் பீஸ் பார்க்குற எல்லாருக்குமே ஜோரோ எப்படி லொக்கேஷன் பார்ப்பான்னு தெரியும். எல்லோரும் லெஃப்ட் சைடில் போனாங்கன்னா ஜோரோ ரைட் சைடில் போவார், எல்லோரும் ரைட் சைடில் போனாங்கன்னா ஜோரோ லெஃப்ட் சைடில் போவார். இப்படி லொக்கேஷனில் எப்போவுமே ஆப்போசிட்டாக தான் இருப்பார். அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதை எல்லா ஒன் பீஸ் ஃபேன்ஸுக்குமே இது தெரிஞ்ச விஷயந்தான். கார்ப் லூஃபியோட லெட்டரை பார்க்காரு. அதில் என்னென்னா, இதுக்கப்புறம் நான் பைரட் ஆக விரும்பலை அப்படின்னு போட்டிருக்கோம். அது உடனே நம்ம கார்ப்புக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் அதுக்குள்ளே மூஞ்சில் அடித்த மாதிரி நான் கிங் ஆஃப் த பைரட் ஆக போகிறேன்னு சொல்லி மூஞ்சில் அடிச்சிருப்பேன். உண்மைக்குமே சீரீஸில் நம்ம லூஃபி சொல்ல மூச்சில் நம்ம கார்ப் சந்தோஷப்பட்டிருப்பார். நம்ம பேராண்டி இனிமேல் பைரட் ஆக மாட்டான் அப்படின்னு. டப்புன்னு நான் கிங் ஆஃப் த பைரட் ஆக போகிறேன்னு சொன்னோடனே அவரோட முகம் மாற பாருங்களேன், செம்மையாக இருக்கும். அதெல்லாம் ஒரு வேளை இன்னும் நீங்கள் அதை பார்க்கலாம், போய் பார்த்துருவாங்க. திருப்பி கூட போய் பாருங்கள். அது ஒரு தனி வைப்பு, அது சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, இந்த ஒரு போஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ வாங்க அடுத்த போஸ்ட்டுக்குள்ளே இருந்துச்சு நான் சொல்கிறதா, இல்லை இந்த சாங் சூப்பராக இருந்துச்சு நான் சொல்கிறதா? ஏன்னா இந்த வீடியோவுமே நல்லா இருந்துச்சு, அதுக்கு இந்த சாங் போடும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இது பிளாக் ரிம்மர் அப்படின்ற ஒரு அனிமே. இதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, பார்க்காம இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இதுவுமே ஒரு சூப்பரான அனிமே தான். தமிழ் வாட்சிங்கில் இப்போ அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் நினச்சா போய் பார்த்துக்கோங்க. கிரன்ச் ரோல்ஸ் தான் இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு அனிமே. நான் ஒரு 4வது 5வது பார்த்த ஒரு அனிமேன்னு சொல்லலாம். இது சூப்பராக இருக்கும். இது என்ன சொல்ல, எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணு கலங்கிடுச்சு ப்ரோ. எனக்கு உண்மைக்குமே கண்ணு கலங்கிடுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா அந்த டீமன், அவன் பேர் மறந்து போச்சு. டீமனுக்கும் ஆஸ்டாவோட அம்மா இவங்க மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட், அவங்களோட மதர் தான் இவங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருந்தது ஒரு மதர் அண்ட் சன் அப்படின்ற ஒரு பாண்டிங். அது பார்க்கும் போச்சில் உண்மைக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, வாங்க அடுத்ததுக்குள்ளே போய். இது ஒரு உண்மையான போஸ்ட்டு தான். நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். ஒன் பீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 20 to 30 அவ்வளோதான். ஒரு இப்போ எப்படி சொல்லனா, ஒன் பீஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது ஒரு 20 to 30% தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கே இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க போகிறதோடு இல்லாமல் மற்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மற்றவங்கள்டே இது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அவங்களுமே இதை பார்க்க மாட்டாங்க. ஆனால் உண்மைக்குமே ஒன் பீஸ் புக்காக வச்சுருக்காங்க என் தலைவன் ஓடுன்னு. அதெல்லாம் பார்த்தாதான்ற ஒன் பீஸை புரியும். அது தெரியாமல் நீங்கள் ஒன் பீஸ் பார்க்குறது நிறுத்துறதோடு இல்லாமல் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களையும் இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவங்களையுமே இந்த அனிமே பார்க்க விடாமல் பண்ணிடுவானுங்க. இதனால தான் ஒன் பீஸ் நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் ஃபேமஸ் ஆகாமலே இருக்குது. இப்போ நருட்டோ, டீமன் ஸ்லேயர், ஜுஜுட்சு கைசன் இப்படின்னு சொல்லி நிறைய அனிமே ஃபேமஸ் ஆகிடுச்சு. நானே பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. இப்போலாம் நருட்டோ கவர் வைக்கிறாங்க, நருட்டோ டிஷர்ட் போடுறாங்க, நருட்டோ இதுதான் நிறைய இடத்துல சேல் ஆகுது. ஆனால் ஒன் பீஸ் ஒன்று கூட தெரிய மாட்டேங்கி. ஒன் பீஸும் இந்த இடத்துல ஃபேமஸ் ஆகுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒன் பீஸ்லாம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். ஏன்னா இவங்க சும்மா இல்லாமல் சிஎன்காரன் இது வானம் ஆர்க் எடுத்து போட்டு ஒன் பீஸை கொலைப்படி பண்ணி தேவையில்லாத வேலை பார்த்து வச்சுட்டான். அதனால் ஒன் பீஸ் ஃபேமஸ் ஆகிறதுக்கு எப்படி ரொம்ப நாள் ஆகும். இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் ஃபேமஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்த வீடியோக்குள்ளே போயிடலாம்.
சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதோட உங்களிருந்து விடைபடுவது உங்கள் பிஎஸ்கே அனிமே தமிழன். டாடா, பை பை, see you.